أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله. சூரா மரியம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 51வது வசனத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்ட போறான். 51வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, இந்த மறையில் மூசாவை பற்றி எடுத்துரைப்பீராக. நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார், நம் தூதராகவும் நபியாகவும் இருந்தார். அவரை நாம் தூர் மலையின் வலப்பக்கத்திலிருந்து அழைத்தோம், உரையாட அவரை நாம் நெருங்கி வர செய்தோம். மேலும் நமது அருளால் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் அவருக்கு நபியாக பரிசளித்தோம். 51வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, இந்த மறையில மூசாவை பற்றி எடுத்து குடிப்பாக. நிச்சயமா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு விளக்கமா சொல்லி காட்டுறாங்க. இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மோசேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய முக்கியமான நபிமார்கள்ல ஒருத்தரா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்காங்க? கிமு 1400 வாக்குல பிறந்து 1520 மரணம் அடைகிறாங்க. ஹிப்ரு பெற்றோருக்கு பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத்ங்கிற தோரா சொல்லுவாங்கல்ல, அந்த வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இறைவனால். சினாயில் உள்ள தூர் மலையில அவரோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசினா, உரையாடினா. அது மட்டும் இல்லாம இறைவனோட அந்த பேசியறதுல உரையாடியதுல ஹலீமுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழி, ஒரு நிக்நேம், அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேரும் அவங்களுக்கு யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உண்டு. அடிமைகளா நடத்தப்பட்ட அவங்களுடைய சமுதாயம் இருக்குல்ல, அவங்களுடைய சமுதாய மக்கள், அந்த இஸ்ரவேலர்களை சர்வாதிகாரியான ஃபிரௌன் பரோன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பிடியில இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மீட்டெடுத்தாங்க. தன்னுடைய சமுதாய மக்களை எல்லாம் இந்த ஃபிரௌன்ங்கிற இந்த மன்னன் மிகப்பெரிய கொத்தடிமைகளா சர்வாதிகார ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிடியில இருந்து தன்னுடைய சமுதாயத்தை, தன்னுடைய மக்களை, தன்னுடைய கூட்டத்தார்களை மீட்டெடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய சகோதரம் நபியுமான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உதவியாளராகவும் பக்கபலமாகவும் இருக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தனது 120வது வயசுல இறந்ததா விவிலியம் பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கு. இதே விஷயத்த தஃசீர் மாஜிதிலையும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் கிமு 1400 பிறந்து 1520 மூத்தாகிறாங்க. இது மட்டும் இல்ல, இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த இடத்துல முஹ்லஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வார்த்தை ஓதுதல் முறையில சில மாற்றங்களோட ஓதி இருக்காங்க. இது இஹ்லாஸ், அதாவது உள தூய்மை அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து பிறந்தது, உருவானது இந்த வார்த்தை. அதனால இதுபடி பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் வழிபாடு செய்யும் போது மலை தூய்மை உடையவர்களா அவங்க வழிபாடுகள் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பொருளும் ஒரு மீனிங்கும் இதுக்கு வருது. ஆனா மற்றவர்கள் இந்த முஹ்லஸ்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. அந்த இஹ்லாஸ்ங்கிற அந்த வேர் சொல்ல இருந்து வந்த இந்த சொல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இதுக்கு இருக்கு. அத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான், மூசாவே, என் தூது செய்திகளுக்கு என்னுடன் உரையாடுவதற்கும் மற்ற மக்களை விட உண்மையே நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். 7வது அத்தியாயத்துல 144வது வசனமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இதை பார்க்க இந்த மீனிங்கும் வருது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வணக்க வழிபாடுகள்ல உள்ள தூய்மையோட மிக வணங்கக்கூடியவர்களா அமல் செய்யக்கூடியவர்களா இருந்திருக்காங்கிற ஒரு பொருளும் இருக்கு. இதுக்கு அடுத்த ஒரு பொருள் அதிகப்படியான மக்கள் சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஏன்னா இந்த வசனமும் அதுக்கு ரெஃபரன்ஸா இருக்குது. எல்லா மக்களையும் விட தன்னுடைய செய்தியை கொடுக்கறதுக்கும் தன்னோட பேசுறதுக்கும் உங்களை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்துல 144வது வசனத்துல அல்லாஹ் சொல்றதும் இதுக்கு ஆதாரமா இருக்குங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா அவர் ரசூல், நபி 2 டைப்பா சொல்லி காட்டுறாங்க இல்லையா? அதை பத்தி நமக்கு விளக்கம் சொல்றாங்க. ரசூல்னா யாரு?
நபின்னா யாரு, ரெண்டும் ஒன்னா இல்ல ரெண்டும் வேறையா அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தூதர், ரசூல், நபி அப்படிங்கிற ரெண்டு பண்புகளை அல்லாஹாலா இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ரசூல்னு சொல்றான், நபின்னு சொல்றான். இந்த ரெண்டு பண்புகளையும் அல்லாஹாலா சேர்த்து சொல்றான். ஏன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து உறுதியும் தீரமும் மிக்க 50 தூதர்கள்ல ஒருத்தரா இருந்தாங்க. அதாவது வந்து திடசித்தி பெற்ற உறுதியும் சக்தியும் வாய்ந்த 5 தூதர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தரா அவங்க இருந்தாங்க. அந்த தூதர்களை பத்தி நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த இடத்துலயும் நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் ஞாபகப்படுத்தி காட்டுறாங்க. நம்பர் 1 நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நம்பர் 2 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நம்பர் 3 மூசா அலைஹிஸ்ஸலாம், நம்பர் 4 ஈசா அலைஹிஸ்ஸலாம், நம்பர் 5 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேர்ல ஒருத்தரா மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க இல்லையா? அப்போ இவர்கள் மீது வந்து நபிமார்கள் மற்ற நபிமார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஏன்னா உலுல் அஸ்ம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரொம்ப உறுதி வாய்ந்தவர்கள். இந்த 5 பேரை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நமக்கு விளக்கம் சொல்ல தப்சீர் ஆசிரியர்கள் எழுதுறாங்க. இவங்க தன்னுடைய சமூகத்தாரோட கடுமையா போராடி மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி வெற்றி அடைஞ்சாங்க. அந்த சமுதாய மக்கள் கொடுத்த சொல்லனா துன்பங்களும் துயரங்களும் அல்லாஹு அக்பர் அதை சகித்துக்கிட்டு அந்த மக்களோட இந்த தூது பணியை செய்யும் போது மன உறுதியோட சகித்துக்கிட்டு இருந்தாங்க. சாதாரணமா இந்த துயரங்களை ஒரு மனிதனால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான தொல்லைகளையும் அந்த தூதர்களை அனுபவிச்சாங்க. பொறுமையின் சிகரமா திகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேரும் உலுல் அஸ்முல ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. இந்த 5 பேரும் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறான். அதுல இந்த 5 பேர் பிரசித்தி பெற்றவர்களா, அல்லாஹ்வால் திட உறுதி திட சந்தர்ப்பம், அதாவது வந்து உலுல் அஸ்மு தீரமிக்கோர் வீரமிக்கோர் உறுதியானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த 5 சமுதாய மக்களும் கொடுத்த தொல்லையும் வேதனையும் அவ்வளவு கடுமையானது. அந்த நேரத்துல எல்லாம் மன உறுதியோட சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் அல் பஹ்ருல் முஹீத்ல பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த அல்லாஹ்தாலா இங்க 2 விஷயத்தை சொல்றாங்க பாத்தீங்களா, நபி, ரசூல். நபினா என்ன? நபிங்கிற சொல்லுக்கும் ரசூல்ங்கிற சொல்லுக்கும் இடையே என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது தொடர்பா நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா பெரும்பாலான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நபிங்கிறது இறைவன்ட்டு இருந்து வந்த அறிவிப்பு, அதாவது வஹி வந்தவரை சொல்லும். அவங்க நபி யாரா நபின்னு சொல்றோம்னா அல்லாஹோட இருந்து வஹி வந்திருக்கும். அவங்க அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நபின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா புதிய வேதம் இருக்குல்ல, நமக்கு குர்ஆன் வந்துச்சு இல்லையா, தௌராத் வந்துச்சு, இந்த மாதிரி புதிய வேதம் வந்து புதிய நடைமுறை சட்டங்களும் அருளப்பட்டு கொடுத்திருக்கலாம். அல்லது முந்தைய மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்ததை அடுத்த தூதர் பின்பற்றி நடந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததை அடுத்து வந்தவங்க பின்பற்றி நடந்தாங்க. இப்படி இருக்கிறாங்கல்ல, அப்ப முன்னாடி உள்ள அந்த வேதத்தை பின்பற்றி நடக்கக்கூடியதா இருக்கலாம். இறைவன் இருந்து அறிவிப்பும் வரும், அதாவது வஹியும் வரும். அதே நேரத்துல புதிய மறையும் சட்டமும் அவங்களுக்கு புதுசா கொடுக்கப்பட்டிருக்கும். இதைத்தான் நபிங்கிறவங்க அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, வஹியும் வந்திருக்கும். ஆனா புதிய வேதம் வந்து இருக்கலாம், முன்னாடி உள்ள வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கலாம். ஆனா ரசூல் சொல்லக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரா இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு புதிய மறையும் புதிய சட்ட திட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தவங்களா இருப்பாங்க. ரசூல் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே நபிமார்களா இருப்பாங்க. ஆனா எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேதங்கள் வந்திருக்காது, மத்த முன்னாடி உள்ளதை பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப நபி அப்படின்னா என்ன, ரசூல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த நபிங்கிற சொல் வந்து நபஉ அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்தது. அதனாலதான் நபி என்பதோட பொருள் செய்தியாளர், ரசூல் என்பதற்கு தூதர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அத்துருல் மன்சூர் அப்படிங்கிற கிதாப்லயும் தப்சீர் மாஜிதிலையும் இதுக்குரிய விளக்கங்கள் பதியப்பட்டிருக்குங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி சொல்றான்,
நபியாவும் இருக்கிறாரு, ரசூலாவும் இருக்கிறாரு, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் இருக்கிறாரு, வகி வரக்கூடியவரா இருக்காரு, புதிய வேதத்தை பெற்றவர்களா சட்டத்தை பெற்றவர்களாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிற 2 சிறப்பு பண்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 82வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவரை நம்ம தூர்மலையால வலப்பக்கத்துல இருந்து கூப்பிட்டோம், ரைட் சைட்ல இருந்து அவங்களை கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அப்ப அந்த தூர் மலையில மூசா அவர்களை அன்னாரின் வலப்பக்கத்துல இருந்து நம்ம அழைத்தோம்னு அல்லாஹ் சொல்லி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க ஈஜிப்துல இருக்கிறாங்க. அங்க இருக்கையில ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சுறாங்க, அங்க இருந்து தப்பிச்சு மதியனுக்கு போயிடுறாங்க. மதியன்ல போய் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய பணியை அழகான முறையில செய்யறாங்க. என்ன பணி செய்யறாங்க, அங்க திருமணம் முடிக்கிறாங்க. அங்க 10 வருஷம் அந்த மகருக்காக அவங்க அங்க இருந்து அந்த கடமைகளை நிறைவேற்றி, அந்த கடமையான அந்த ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு பின்னாடி இவங்க என்ன செய்யறாங்க, அங்க இருந்து மறுபடியும் ஈஜிப்துக்கு நம்ம திருப்பி போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தார மனைவியை அழைச்சிக்கிட்டு அவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது இரவு நேரம் ஆகுது. அந்த இருட்டுல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. தூரத்துல திரும்பி பாக்குறாங்க, ஒரு இடத்துல ஒரு நெருப்பை பாக்குறாங்க, ஒரு வெளிச்சத்தை. சோ அப்ப அதை பார்த்துட்டு தான் அதை நோக்கி நம்ம போய் அதுல இருந்து நம்ம தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, நீங்க கொஞ்ச நேரம் இங்க இருங்க, நான் என்ன செய்யறேன், அங்க போய் அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது, அங்க இருந்து நெருப்பு தெரியுற மாதிரி இருக்கு, அங்க போய் நான் அதை எடுத்துட்டு வரேன். உடனே அந்த நெருப்பு அந்த வெளிச்சம் நமக்கு நேர்வழியும் அந்த போறதுக்கான பாதையும் நமக்கு காட்டலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த குளிரா இருக்குல்ல, இதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இதமாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியன்ல இருந்து எகிப்து நோக்கி செல்லையில அந்த இரவோட இருட்டுல வழி தெரியாம அப்படி திகைக்கிறாங்க. அப்ப தொலைவுல கொஞ்சம் நெருப்பை பாக்குறாங்க. அந்த நெருப்புல இருந்து தீக்கங்க எடுத்துட்டு வரலான்ற அந்த சமயத்துல நடந்த நிகழ்ச்சி தான் இது. அங்க பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளியை பார்த்து அதை நாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. போகும்போது சினாயில் உள்ள தூர் என்னும் மலையோட பள்ளத்தாக்கு அது அது எந்த இடத்துல இருக்குன்னா மேற்கு பகுதியில இருக்கு. மூசா அவங்களுக்கு வலது பக்கத்துல அந்த ஒளி தெரியுது. அங்க அவங்களோட உயர்ந்தனாக அல்லாஹ் பேசுறான். அவர்களை அழைத்து தன்னிடம் நெருங்கி வர செஞ்சு பேசுறான். சுப்ஹானல்லாஹ். போய் அங்க இருந்து ஒரு அரசர் கேட்கவும் பயப்படுவாங்க. மூசாவே, நீங்க பயப்படாதீங்க, உங்களுடைய காலை நீங்க கலட்டி வச்சுட்டு நீங்க நெருங்கி வாங்க, உங்களை படைச்ச ரப்பின் பக்கம் நீங்க வந்திருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுதுகோளோட ஓசைய செவியுறும் அளவுக்கு நெருங்கி போனாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப கிட்டத்துல போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அவங்களோட அல்லாஹ் உரையாடினா அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் இந்த விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. இது தப்சீர் தபரியில பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது அல்லாஹ் அறிந்தவன். இது இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் அம்ர் பின் மஆதி கரீப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சினாயில் உள்ள தூர் மலையில தன்னோட பேசுறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா நெருங்கி வர செஞ்சான். அப்படி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நன்றி செலுத்தும் உள்ளத்தையும் என்னை துதிக்கு நாவையும் நன்மைக்கு அழைக்கும் நல்ல மனைவியையும் உனக்கு நான் வழங்கி விட்டால் உன்னை விட்டு எந்த நன்மையும் நான் தடுக்கவில்லை. அல்லாஹ் அவங்களோட பேசினான் அப்படி இந்த வார்த்தைகளை அப்படின்னு இவர் சொல்லி காட்டுறாங்க. அதான் இதுக்குரிய பொருளா இருக்கு. நான் யாரை விட்டு இதெல்லாம் தடுத்துட்டனோ அவருக்கு நன்மையில் எந்த வாசலையும் நான் திறக்கவில்லை என்பது பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இங்க நம்ம கொடுக்குறாங்க. இந்த அம்ர் பின் மஆதி கரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றாங்க, சினாய் மலையில நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல பேசும்போது அல்லாஹ் நெருங்கி வர சொன்னா, நெருங்கி வந்ததுக்கு பின்னாடி சொன்னா, மூசாவே, நீங்க நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையும் என்னை அதாவது அல்லாஹ்வை துதிக்கு நாவையும் நன்மைக்கு ஒத்துழைக்கும் நல்ல மனைவியையும் உனக்கு நான் வழங்கிட்டா உம்மை விட்டு அந்த நன்மையும் நான் எந்த ஒரு நன்மையும் நான் தடுக்கல. ஏன்னா சுப்ஹானல்லாஹ், ஒரு மனுஷனுக்கு ஒரு பரிசுத்தமான உள்ளம், அந்த பரிசுத்தமான உள்ளத்தோட அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய நாவு, உண்மை பேசக்கூடிய ஒரு நாவு,
ரெண்டாவது, எல்லா நல்ல செயல்களுக்கும் கூடவே இருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவி. இது மூணு கிடைச்சிட்டா வேற என்ன இருக்குது? சுப்ஹானல்லாஹ். இந்த மூணையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டா, நான் இந்த எந்த நன்மையும் நான் உங்களுக்கு தடுக்கல, எல்லா நன்மையும் கிடைச்ச மாதிரி. ஆனா இதை விட்டு யார் தடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எந்த நன்மையுமே இல்லை, எந்த ஒரு நன்மையான வாசலையும் நான் திறக்கலைங்கிறதான் அதுக்கு அர்த்தம். ஒரு மனைவி சரியில்லைன்னா அந்த மனுஷர்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அவனுடைய உள்ளம் கெட்டு போச்சுன்னா அவன் நல்ல வழிபாடு செய்ய முடியுமா? நல்ல செயல் செய்ய முடியுமா? நல்ல வார்த்தை கூற முடியுமா? நன்மைதான் ஏவ முடியுமா? பிறருக்கு தானும் நன்மை செய்ய முடியாது, பிறருக்கும் நன்மை ஏவ முடியாது. ஏன்னா தன்னுடைய உள்ளமே கெட்டு போச்சு. தானே பொய் பேசக்கூடியவர்களா, புறம் பேசக்கூடியவங்களா, அநியாயம் செய்யக்கூடியவர்களா இருந்தா இதோட நல்ல மனைவியும் அமையலான்னா எப்படி இருக்கும் அவனுடைய வாழ்க்கை? அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா நன்மையான எல்லா வாசலையும் அடைச்சிட்டதுக்கு அர்த்தமா இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பேசினா இந்த மாதிரியான ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொன்னாங்கிறதையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அல்லாஹ் ஆலம் இந்த விஷயங்கள்ல. அதுக்கு அடுத்து 53வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மேலும் தன்னுடைய சகோதரர் அவருக்கு அருளா ஹாரூனை அவருக்கு நபியா பரிசளித்தோங்கிறான். சுப்ஹானல்லாஹ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்னுடைய தூதரா, என் பக்கத்துல இருந்து உங்களை நான் தூதரா தேர்ந்தெடுக்கிறேன். நீங்க அந்த மக்களுக்கு போய் யாருக்கு, ஃபிரௌனுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இந்த தூது செய்தி எடுத்துட்டு போய் சொல்லுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியா தேர்ந்தெடுக்கும் போது, ரசூலா வேதத்தை கொடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நான் தெளிவா, அதாவது அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போகும்போது அந்த வாயில நெருப்பு கங்க எடுத்து போடுவாங்களா, அந்த ஹிஸ்டரி எல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த நாக்குல சுட்டது அவங்களுடைய பேச்சு திக்கி வரும். அதனால அந்த மாதிரி எனக்கு இருக்குது, சரளமா எனக்கு பேச முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் அங்க இருக்குது இல்ல, அசம்பாவிதமா நான் அந்த மனுஷனை கொலை பண்ணணும்னு நான் கொலை பண்ணவே இல்லை. யதார்த்தமா ஒரு அடி அடிச்சு செத்து போயிட்டான். அப்போ நான் ஒரு குற்றம் செய்தவனாவும் நான் இருக்கிறேன். எந்த ஒரு நிலையில நான் எப்படி போய் அவங்கள்ட்ட சொல்லுவேன், அவங்களோட பேசுவேன்? அப்போ என்னுடைய சகோதரர் இருக்கிறாரு, அவர் நல்ல திறமையால நல்ல பேசக்கூடியவராகவும் பக்கபலமா எனக்கு இருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். அதனால யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய பிரதரை, என்னுடைய சகோதரனை எனக்கு துணையானி அவரையும் நபி ஆக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப அதுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் தனது அருளால் தன்னுடைய சகோதரர் ஹாரூனையும் உங்களுக்கு நபியாக்கி உங்களுக்கு பரிசளித்தோம். இத பத்தி சொல்லும் போது 28வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இறைவா, என் சகோதரர் ஹாரூன் என்னை விட மிகவும் தெளிவாக பேசுபவர். எனவே நீ அவரை உதவியாளரா எனக்கு அனுப்பி வை. அவர் என்னை உண்மையாளர்ங்கிறத எடுத்துரைப்பார். என்னை அவர் ஏற்க மறுப்பாளர்களோ என நான் அஞ்சுகிறேன். என்னை அந்த மக்கள் ஏற்க மறுப்பாளர்களோன்ற நான் அஞ்சுறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். அதே மாதிரி அடுத்த ஒரு வசனம் சொல்றாங்க, இன்னைக்கு அல்லாஹ் ஒரு நாள், மூசா, உனது கோரிக்கை நமக்கு வழங்கப்பட்டு விட்டது. 20வது அத்தியாயத்துல 36வது வசனம். இந்த அடிப்படையில தான் எல்லா அறிஞர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நபியாக்கப்படணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட செய்தி, அந்த பரிந்துரையை விட மகத்தான ஒரு பரிந்துரை இந்த உலகத்துல வேற யாருமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கூட பிறந்த அக்கா தங்கச்சியாத்தான் இருக்கும், அண்ணன் தம்பியாத்தான் இருக்கும், ஒரு தாய் வகுத்துல பிறந்தவங்களாத்தான் இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு ஏற்றத்தாழ்வு, எவ்வளவு போட்டி பொறாம, எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு இல்ல. ஒரே தாய் வகுத்துல பிறந்து ஒரே வீட்டுல வளர்ந்து எல்லாமே இருப்பாங்க, நல்லா ஒத்துமையாத்தான் இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு பார்த்து பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த ஒற்றுமையை கடைசி வரைக்கும் கொடுக்கணும். ஆனா எத்தனை பேரு முகத்துல முழிக்காதுன்னு சொல்ற அளவுக்கெல்லாம், பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிற அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறத பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் நீ துணைக்கு அனுப்பியா அல்லாஹ், சும்மா ஒரு தடவை இல்ல, நபியாவும் ஆக்கிரு, அவர் எனக்கு கூடயும் துணையா ஆக்கிறேன்னு சொல்லி கேட்ட இந்த துவா இருக்குது. அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இப்படிப்பட்ட துவா ஒருத்தர் கூட தன்னுடைய சகோதரருக்கு தன்னுடைய ரப்பு கிட்ட பரிந்துரையா கேட்ட இந்த மகத்தான ஒரு விஷயம் இருக்கே, உலகத்துல வேற யாருமே செஞ்சதில்லை. ஏன்னா
கூட பிறந்த அண்ணன், நானா, தம்பி, தங்கச்சி அழிஞ்சு போகணும்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க தானே. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக, ஒரு சின்ன சின்ன சொத்துக்காக, ஒரு சின்ன ஒரு ஏன் சொத்து கூட இல்லை, ஒரு சில வார்த்தைகளுக்காக சண்டை பிடிச்சு பேசாம கோர்ட்டு வரைக்கும் போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க தானே. என் மௌத்து மூஞ்சில கூட முழிக்காதுன்னு சொல்லக்கூடிய சாபமுன்ற மக்களும் இருக்காங்க தானே. அது மட்டும் இல்லாம இந்த 53வது வசனத்துல விளக்கம் அளிக்கையில இப்னு அப்பாஸ் எல்லாம் இதுக்கு சொல்றாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட வயதுல மூத்தவரா இருந்தாங்க. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சகோதரரை பரிசா வழங்குவது அல்லாஹ்வின் நோக்கம் இல்ல, மாறா ஏற்கனவே இருக்கிற சகோதரத்துக்கு நபித்துவம் வழங்குவதே நோக்கமா இருந்துச்சு. தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல இதை பதியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்றாங்க, அவங்க மூத்த சகோதரரா இருந்தாங்க. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவங்களுக்கு நபித்துவம் வழங்குறது அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்ல, யாருக்காச்சும் கொடுக்கலாம். ஆனா அதே நேரத்துல அவருடைய சகோதரரை நபித்துவத்தை கொடுக்கறது, அந்த அவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை அவர் கேட்டு அதுக்கு வழங்குறது ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்குங்கிறது. அல்லாஹாலா நபித்துவத்தை கொடுக்கலாம். அடுத்து அல்லாஹாலா இந்த 51, 52, 53 இந்த 3 வசனங்கள்லையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு பேசினது, அவங்களுடைய தூதரை, அவங்களுடைய சகோதரரை அவருக்கு கிஃப்டா பரிசளித்த விஷயத்தையும் சொல்லி காட்டி, அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹாலா அவர் தினசித்தி வாய்ந்த, உறுதி வாய்ந்த ஒரு தூதரா இருந்தாருங்கிற ஒரு செய்தியோட இந்த இடத்துல முடிச்சுட்டு, அடுத்த 54வது வசனத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்ல போறோம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அப்பப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிக்கிட்டே இருப்பான். இந்த குர்ஆன்லயே வச்சு அதிகப்படியா பேசப்பட்ட ஒரு தூதர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாமா தான் இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் இருக்கும். திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ஏன்னா அந்த மக்கள் கொடுத்த தொல்லையும் அதுல அவங்க பட்ட கஷ்டங்களும் ஏராளம் இருக்கு. அல்லாஹ் இடத்துல நிறைய அவங்க பேசுவாங்க. 54வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு நபியை பத்தி சொல்லி காட்டுறான். நபியே, இந்த மறையில இந்த வேதத்துல இஸ்மாயிலை பற்றியும் எடுத்துரைப்பேராக, நிச்சயமாக அவர் வாக்கை காப்பாற்றுவதில் உண்மையாளராகவும் நம்முடைய தூதராகவும் நபியாகவும் இருந்தார். அடுத்த வசனத்துல அவர் தன்னுடைய குடும்பத்தாரை தொழுகையை நிறைவேற்றுமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் ஏவக்கூடியவராய் இருந்தார். அவர் தன்னுடைய இறைவனால் அன்பு கொள்ளப்பட்டவராகவும் இருந்தார். எவ்வளவு ஒரு சிறப்பு பண்புகளை, சிறப்பான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி காட்டுறான்னு பாருங்களேன். இங்கு உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறான். அவங்க இறை நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செல்வ புதல்வராய் இருந்தாரு. ஹிஜாஸ் பகுதிக்கு அரேபியர் அனைவரின் தந்தையுமா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அவங்க கிமு 1937 பிறந்து 2074வது வருஷம் வரைக்கும் வாழ்றாங்க. இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மூத்த மகனாவும் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளைய துணைவியார், முதல் மனைவியில 2வது மனைவி, அந்த இளைய துணைவியார் இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. இன்று எகிப்து நாடு கலாச்சாரத்தின் தொட்டிலாக, அதாவது அந்த காலத்துல எகிப்து நாடுதான் கலாச்சாரத்துல தொட்டில, அதாவது அவ்வளவு ஒரு கலாச்சாரம் நாகரிகங்கள் நிறைந்த ஒரு நாடா இருந்துச்சான், பண்பாடுகளின் மையமா விளங்குச்சான். அதனால அங்கு பிறந்த வளர்ந்த ஹாஜர் இருக்கிறாங்கல்ல, அவங்க கலாச்சாரம், நாகரிகம், ஒழுக்கம் ஆகிய எல்லாத்துலயும் பண்பட்டவரா இருந்தாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அன்றைய மக்காவில் வாழ்ந்து பெரியவங்களானாங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததோடயே அங்க இருந்து கூட்டிட்டு மக்கால விட்டுட்டு போயிட்டாங்கல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்க மக்காவுல வளர்ந்து பெரியவங்களா ஆகுறாங்க. அப்போ அழகான பண்பாட்டு கலாச்சாரத்துல வளர்ந்த ஹாஜர் எல்லாரும் அவங்க என்ன செய்யறாங்க, அழகான முறையில பிள்ளைய வளர்க்குறாங்க. பண்பாடோட, நாகரிகத்தோட, ஒழுக்கத்தோட அழகான முறையில மக்கால வச்சு வளர்த்து வராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப யமன்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்த அந்த ஜுர்ஹும் குளம் இருக்குல்ல, யமன்ல இருந்து வர்றாங்க. அப்படியே இங்க தண்ணி தேடி வரையில இங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் பிள்ளையும் இருக்கிறத பார்த்துட்டு நாங்களும் உங்க கூட இருக்கலாமான்னு கேட்டு அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி அதை சுத்தி அவங்களும் கூடி ஏன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகல துவா செஞ்சுட்டு போவாங்க இல்லையா, யா அல்லாஹ் நீ கொண்டு என் பிள்ளையும் என் ஒய்ஃபையும் கொண்டு விட சொன்ன, என்னுடைய கட்டளையை ஏத்து பச்சிலம் குழந்தை என்னுடைய மனைவி ஒருத்தருமே இல்ல, மனித தேடமே இல்லை, அங்க எந்த கடை இல்ல, எந்த வீடும் இல்ல, எந்த ஒரு துணையும் இல்லாம நான் விட்டுட்டு போறேன்.
அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்கள் அனைவரும், உலகத்துல இருக்க அத்தனை மக்களுடைய உள்ளங்களையும் இதை நோக்கி அன்பு கொண்டு வரக்கூடிய ஒரு ஈர்த்து வரக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ள சக்தியை நீ, அதை ஆற்றலை நீ குடியாடலான்னு துவா செஞ்சுட்டு வர்றாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கும் பழங்களை கொண்டு உணவளிப்பாயாக என்ற துவாவும் செய்யறாங்க இல்லையா. அதுக்கு பின்னாடியே அதோட வந்துடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகையில திரும்பி பார்க்காம போகையில ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்பாங்க, எங்களை விட்டுட்டு போறீங்களே, எங்க போறீங்க எங்க போறீங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்பதான் கடைசியா கேட்பாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ்வுடைய ஆர்டரா? ஆமான்னு சொன்னதுதான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுவாங்க. ஏசல பேசல, என்ன மனுஷனா இருக்கிறாரு, இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போறாருன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய ஆர்டரா, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு அந்த அமைதி, நிம்மதி, ஏற்றுக்கறக்கூடிய உள்ளமெல்லாம் வரணும்னு சொன்னா அவ்வளவு ஒரு ஈஸியானது இல்லை. ஆனா ஆரம்பத்துல இருந்து அவங்க ஒரு அழகான ஒரு கல்ச்சர்ல வளர்ந்து, ஒரு ஒழுக்கத்தோடையும் நாகரிகத்தோடையும் ஒரு பண்பட்ட ஒரு அழகான சமுதாயத்துல வளர்ந்துருக்காங்க. அந்த பண்பாடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பண்பையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, அதனால அவங்கள சுத்தி இருக்கையில அந்த யமன் நாட்டுல இருந்து வரக்கூடிய மக்கள் அங்க ஜுர்ஹும் குலத்தார் அங்க குடியேறாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து அரபு மொழியை இவங்க கத்துக்கிறாங்க. அந்த குலத்தை சேர்ந்த பெண்ணையே தன்னுடைய மகனுக்கு, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ஜுர்ஹும் குலத்துல இருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றர்கள் எல்லாம் அந்த இடத்துல சேர்ந்து வாழ்றாங்க. அதுல இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல்ல வந்தவங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா கொஞ்சமா கொடுக்குறாங்க. தப்சீர் மாஜிதியில இது பதியப்பட்டிருக்கிறது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் இங்க புகழ்ந்து சொல்றான், நினைவு கூர்றான். அவங்களுடைய சரித்திரம் சும்மா ஷார்ட்டா, அவங்க எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, எப்படி அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு, அவங்களுடைய அந்த வம்சாவளியில இருந்தா இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க அப்படிங்கிற செய்தியை இங்க இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கை, அதாவது வாக்கை காப்பாத்துறதுல உண்மையாளரா விளங்குனாங்க அப்படிங்கிற இந்த முதலாவது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டினா பாருங்களேன். எப்படி அவங்களுடைய வாக்கை காப்பாற்றுறதுல உண்மையாளர்களா இருந்தாங்க எழுதலாம் அப்படின்ட்டு சொல்லல. இங்க ஒரு சின்ன விஷயங்களை நமக்கு கொடுக்குறாங்க. இப்னு ஜுரைஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய இறைவன்கிட்ட எந்த வாக்குறுதி அளித்தாலும் அதை முழுமையா நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது இறைவன்கிட்ட என்ன வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதாச்சும் ஒரு நேர்ச்சை செஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேர்ச்சை செய்யும் போது அந்த நேர்ச்சையை கரெக்டான நேரத்துல கரெக்டா நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒவ்வொரு வழிபாட்டையும் தன் மீது கடமையாக்கி கொண்டா அதை உரிய முறையில முழுமையா நிறைவேற்றுவாங்க. இப்ப என்ன செய்வாங்க, நோன்பு வைக்கிறோம், நேர்ச்சிக்கிட்ட பண்ணிக்கிட்டோம், நோன்பு வைக்கிறோமா இல்லையா, மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நேர்ச்சை பண்ணணுமா இல்லையா. இதே மாதிரி ஷிர்கான வேற நேர்ச்சை பண்ணா அதை நிறைவேற்றக்கூடாது. அறியாமை காலத்துல அறியாமல் நேர்ச்சை பண்ணிட்டு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஏதாச்சும் ஒரு நேர்ச்சை பண்ணிட்டா அல்லாஹோட ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை முழுமையா நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. அழகான முறையில முழுமையா செஞ்சு அந்த கடமையை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹல் பின் அகீல் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு இடத்திற்கு வருவதா ஒரு மனுஷர்கிட்ட வாக்கு கொடுத்தா அதற்கேற்ப அந்த இடத்துக்கு போய் கரெக்டா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மனிதர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அப்படி அவன் வர்றேன் இந்த இடத்துக்குன்னு சொன்னா கரெக்டா போய் அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போய் காத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வர்றேன்னு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆனா அந்த மனிதர் வரல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அன்றைய பகல் முழுவதும் அவங்க காத்திருக்கிறாங்க, இரவும் அங்கேயே கழிக்கிறாங்க. மறுநாள் அந்த மனுஷர் வந்தாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கண்டதும் அவரு, நீ இந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க இல்ல அப்படின்னு அவங்க சொன்னதும், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நீ என்னிடம் வராது இருந்தால் நிச்சயமா நான் இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வாக்கை காப்பாத்துறதுல உண்மையாளர்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி தப்சீர் தவறில பதியப்பட்டிருக்கிறாங்க. அப்போ வரேன்னு சொல்லிட்டு வராம போற மக்களைத்தான் நிறைய இடத்துல பார்க்கும்.
அடடா சொன்னேன் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுட்டு போறவங்க எல்லாம் பாக்குறோம் இல்லையா. ஆனா சுப்ஹானல்லா, ஒரு மனுஷன் அவரே மறந்துட்டாரு, இருந்தா நான் வந்தேன் நீ வரல, நான் என்ன செய்ய முடியும், கொஞ்ச நேரம் உனக்காக வெயிட் பண்ணனேன், அப்பயும் வரல, எனக்கு நபி ஆபீசரா, இப்படி எல்லாம் பேசுற மக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல சுப்ஹானல்லா, ஒரு மனுஷன்ட்ட நம்ம வரலன்னு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போய் அவர் வரல, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பகலும் ஒரு இரவும். மறுநாள் வந்து அவர் பார்த்துட்டு, ஆனா நீங்க என்ன போகவே இல்லைன்னு ஆச்சரியப்பட்டு, நான் மறந்துட்டேனப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ வராட்டி நான் இதை விட்டு போயிருக்கவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அந்த இடத்துல அவங்க காத்திருந்து அந்த மனிதரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வாக்கை காப்பாற்றுறதுல உண்மையாளரா இருந்திருக்காங்க அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இதே அப்துல்லாஹ் பின் அபில் ஹம்சா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவங்களும் நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்னாடி நான் அவங்களோட ஒரு வியாபார ஒப்பந்தம் செஞ்சிருந்தேன். இவர் சொல்லி காட்டுறாரு. அதுல அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு தொகை எஞ்சி இருந்துச்சு. அதை குறிப்பிட்ட இடத்துல வந்து கொடுப்பதா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாக்களித்தேன். இது நபித்துவத்துக்கு முன்னாடி அதான் சொல்லி காட்டுறாங்க. ஆனா நான் அந்த நாளும் அதற்கு மறுநாளும் மறந்துட்டேன். 3வது நாள் தான் நான் அங்க போய் பாக்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க. என்னிடம் இளைஞரே, எனக்கு நீ சிரமத்தை ஏற்படுத்திட்டியே, நான் இங்க வந்து 3 நாளாச்சு உனக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூதாபுத், பைஹகி இதுல பதியப்பட்டிருக்கு. ஆனா இந்த செய்தி விஷயத்துல வந்து அறிவிக்கக்கூடியவர் வந்து அறியப்படாதவரா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. இன்னும் வேறு சிலர் சொல்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்லும் போது வாக்கை காப்பாத்துறதுல உண்மையாளரா இருந்தாரு அப்படின்ட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையிட்ட அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராய் காண்பீர் என்று சொன்னாங்கல்ல, அதை நிரூபிக்கவும் செய்தாங்கல்ல. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது புகழ தகுந்த பண்புகளில் ஒன்றா இருக்குது இல்லையா. அந்த வாக்கு மீறுவது இகழ்ச்சியான ஒரு நடத்தையா, இகழ்ச்சியான ஒரு செயலா இருக்குது இல்லையா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த குழந்தையில விட்டுட்டு போய் அதுக்கு பின்னாடி அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து தன்னோட அழகான முறையில நடந்து திரியக்கூடிய வயசு. அப்ப நடந்து திரியக்கூடிய வயசுல எத்தனையா இருக்கும், 7, 8 வயசா, 10 வயசா. சோ அந்த மாதிரியான ஒரு வயசுல வந்து பார்க்க வர்றாங்க. அப்ப அல்லாஹு தாலா கனவின் மூலமா அவங்கள அறுத்து பலியிடும்படி காட்டுறான். அப்போ தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, இஸ்மாயிலே, நான் இந்த மாதிரி கனவு கண்டேன். எந்த புள்ள கேட்கும், அலடி அடுத்து தெரிச்சு விழுந்து ஓடுமா இல்லையா? இவ்வளவு நாள் இல்ல, இப்பதான் வந்து பாத்திருக்கீங்க, பாக்குறோம், இப்பயே நீ அறுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அன்பு தந்தையே, உங்களுக்கு கனவில் கூறப்பட்ட விஷயத்த நீங்க நினைவாக்குங்க. நான் இன்ஷா அல்லாஹ் நாடுனா பொறுமையாளர்கள் ஒருத்தரா நீங்க என்னை பாப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பண்பா அவங்க வளர்த்திருக்கணும் அந்த பிள்ளைய. தந்தையே, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைய அழகான முறையில நீங்க நிறைவேற்றுங்க. இன்ஷா அல்லாஹ் நாடுனா என்னை பொறுமையாளரா பாப்பீங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், இங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தைக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாடுனா நான் பொறுமையாளர்ல ஒருத்தரா இருப்பேன், உங்களுடைய கட்டளை நீங்க நிறைவேற்றுங்க தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் படுக்க வச்சு கழுத்துல கத்தியை தூக்கி வைக்கும் போது பொறுமையா படுத்திருந்தாங்க பாத்தீங்களா. அப்ப அவங்க கொடுத்த தந்தை அதுல உண்மையாளரா இருக்கிறாங்க பாத்தீங்களா. அதை நிரூபிச்சு காட்டக்கூடியதா இருக்கு இந்த அது. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள். 61வது அத்தியாயம் 2வது வசனம் சூரா ஸஃப். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க செய்யாததை ஏன் சொல்றீங்க. அப்ப பாருங்க, எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். அதுதான் உண்மை. உண்மைக்கு புறம்பா எதுவும் எந்த இடத்துலயும் பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல தான் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தான் கொடுத்த வாக்கை எவ்வளவு அழகா காப்பாத்துறாரு. அப்ப வாக்கையும் காப்பாற்றுறாரு, உண்மையாளராகவும் இருக்கிறாரு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்ற, உங்களால செய்ய முடியாத ஏன் நீங்க சொல்றீங்க,
சொல்லாதீங்க. அல்லாஹுக்கு அது மாதிரி கோபத்தை வைக்கக்கூடியது அல்லாஹ் விரும்பாதது வேற எதுவும் இல்லை. நமக்கு எதை சொல்ல முடியுமோ எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நயவஞ்சகர்களுடைய அடையாளம் இருக்குல்ல, அது 3. பேசினா பொய் பேசுவாங்க, வாக்களித்தால் மாறு செய்வாங்க, அவங்கள்ட்ட நம்பி எதையாச்சும் ஒண்ணு ஒப்படைச்சா அதுல மோசடி செய்வாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சஹீஹுல் புகாரில 33வது ஹதீஸா இருக்கு, 2682வது ஹதீஸா இருக்கு, 2749, 6095 முஸ்லிம் ஷரீஃப்ல 107, 108 இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, ஒரு நயவஞ்சகர்களோட ஒரு முனாஃபிக்கோட அடையாளம் 3. 1 பேசினா பொய், வாக்களித்தா மாறு, ஏதாச்சும் ஒண்ணு ஒப்படைத்தா மோசடி. அப்போ இந்த 3 ஒரு மோமின் கிட்ட இருக்காது. அந்த வகையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? உண்மையாளர்களா இருக்கிறாங்க, வாக்கு கொடுத்தா நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா? அப்ப இதுல நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நயவஞ்சகர்களுடைய பண்பு 3. அவங்க இந்த நயவஞ்சகர்களுடைய பண்புகள் என்ன? அவங்கள்ட்ட எதிரான பண்புகள் இறை நம்பிக்கையாளர்கள்ட்ட இருக்கும். அந்த தன்மைகளா அவங்க குடிக்கொண்டவர்களா இருப்பாங்க. அடிப்படையிலேயே அல்லாஹ் தன்னுடைய அடியாரும் தூதருமான இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடமிருந்து வாக்கை காப்பாற்றக்கூடிய பண்பை இங்க சொல்லி பாராட்டவும் செய்யறான். அப்ப எந்த இடத்துல நம்ம ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கிறோமோ அதுல உண்மை தன்மையோட நடந்து அந்த வாக்கை நிறைவேற்றமோ அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதர்களை பாராட்டக்கூடியவனா இருக்கான். அதனாலதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த உண்மை தன்மைய, வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மைய பாராட்டக்கூடியவனா இருக்கான். நம்ம நயவஞ்சகர்களுடைய அந்த தன்மைக்கு போயிடக்கூடாது. நயவஞ்சகர்கள் கிட்ட அவங்களுடைய பண்புகளா 3 இருக்கு. அதற்கு எதிர்பண்பு உள்ளதுதான் முஃமின்கள், முத்தகீன்கள், இறை நம்பிக்கையாளர்கள். அவங்கள்ட்ட அதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்டா அதுக்கு எதிர்பண்பா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அடையாளம் நம்ம என்ன பார்த்தோம்? பேசினா பொய் பேசுவாங்க, முஃமின்கள் பேசினா உண்மை பேசுவாங்க. முனாஃபிக்குகள் வாக்கு கொடுத்தா மாறு செய்வாங்க, முஃமின்கள் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவாங்க. முனாஃபிக்குகள் நம்பினா மோசடி செய்வாங்க, அவங்கள்ட்ட நம்பி எதையாச்சும் ஒப்படைத்தா. ஆனா முஃமின்கள் நம்பியவர்களுக்கு அழகிய முறையில் அந்த வாக்கை நிறைவேற்றதோட மோசடி செய்ய மாட்டார்கள், அதை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் நம்பி ஒப்படைத்தால் அந்த அமானிதங்களை பேணி திருப்பி ஒப்படைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாதவங்க யாரும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் மூலமா, தன்னுடைய வேதத்தின் மூலமா நமக்கு நினைவூட்டுறோம். இதெல்லாம் முஃமின்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்புகள். அதை மறந்திருந்தால் அதை புதுசாக நினைவு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகிய பண்பையும் சொல்லி அதை அல்லாஹ் தஆலா பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்றான். அப்ப உங்கள்கிட்ட இந்த பண்பு இருந்தா அல்லாஹ் தஆலா நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றான், உங்ககிட்டையும் இந்த பண்புகள் இருந்தா பாராட்டுக்குரியது, அல்லாஹ்வால் பாராட்டக்கூடிய பண்பா இந்த பண்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை காப்பாத்துறதுல உண்மையாளர்களா திகழ்ந்தாங்க. அவங்க ஒருவருக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றாம இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஜைனப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவரான அபுல் ஆஸ் பின் ரபியாவை ஒரு முறை பாராட்டினாங்க. எப்படி பாராட்டினாங்க? அவர் என்னிடம் பேசினார், பேசியபடி வாய்மையோடு நடந்து கொண்டார், எனக்கு வாக்குறுதி அளித்தார், அதையே எனக்கு நிறைவேற்றி தந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜைனப் ரலியல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அபுல் ஆஸ் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அவங்க உண்மையாளரா இருந்தா, அவர் என்கிட்ட பேசினபடி நடந்துகிட்டாரு, வாய்மையா இருந்தாரு, எனக்கு வாக்கு கொடுத்தாரு, அதை நிறைவேற்றக்கூடியவரா இருந்தாருன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பெருமையா பேசுற அளவுக்கு நடந்திருக்காங்க. இந்த மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல 3110, 3729வது ஹதீஸாகவும், சஹீஹ் முஸ்லிம்ல 4841வது ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்குங்கிறத சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய மருமக்கமார்களும் எப்படி இருந்திருக்காங்க? உண்மையாளர்களாகவும் வாய்மையாளர்களாகவும் இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றாம இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இதே தொடர்ல நம்முடைய
தூதராகவும் நபியாகவும் அவர் இருந்தாருன்னு அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்லி காட்டுறான். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சகோதரர் இஸ்ஹாக் அவர்களை விட சிறந்த ஒரு பண்பு மிக்கவர்களாகவும் இவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு சான்றா இந்த விஷயம் இருக்கு, இந்த வசனம் இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஏன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி என்று மட்டுமே குறிப்பிட்ட இறைவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தூதர்ன்றும் சொல்லி காட்டுறான், வர்ணிச்சு காட்டுறான். அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபியாகவும் தூதராகவும் ரெண்டு பண்புகளையும் பெற்றவர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த அத்தியாயத்துல 49 வருஷத்துல அவருக்கு இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக்கையும் யக்கூபையும் நாம் பரிசளித்தோம், ஒவ்வொருவரையும் நபியாகவும் நம்ம ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான் இல்லையா. அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்கள்ல கினானா குடும்பத்தாரை தேர்ந்தெடுத்தான். கினானாவின் வழித்தோன்றல்களில் குறைஷியர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். குறைஷியர்களில் பனு ஹாஷிம் குலத்தாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிம் குடும்பத்தாரில் என்னை தேர்ந்தெடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல் மூலமா வந்த இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கிறத அழகா சொல்லி காட்டுறாங்க. இது வாசிலா பின் அல் அக்ஸவு ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல தமிழாக்கத்துல 4573வது ஹதீஸ்ல இருக்கு. மற்றும் திருமிதிலையும் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. நமக்கு சிறப்புலாம் நமக்கு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வழித்தோன்றல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ரசூலா ஆக்குறத அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் சொல்றான் 55வது வசனத்துல, அவர் தம் குடும்பத்தாரை தொழுகையை நிறைவேற்றுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் ஏவக்கூடியவராய் இருந்தாரு, இறைவனால் அன்பு கொள்ளப்பட்டவராகவும் இருந்தாருங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த அழகிய பாராட்டு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டின அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரோட முடிக்கல, அவருடைய குடும்பத்தாருக்கும் இது ஏவினாரு. தான் மட்டும் நல்லவரா இருக்கல, தான் மட்டும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழல, தான் மட்டும் சகிப்புத்தன்மையா இருக்கல, தான் மட்டும் உண்மையாளர்களா இருக்கல, தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அந்த பண்பு நலங்களை சொல்லி கொடுத்து அதை ஏவக்கூடியவர்களா அவங்க இருந்தாங்க. தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோக்கி உயர்ந்தோனாகி அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நபியே தொழுமாறு உம்முடைய குடும்பத்தாரை நீ ஏவுவீராக, அதில் பொறுமை காப்பீராக. 20வது அத்தியாயம் 132வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மரியம்ல 55வது வசனத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் உண்மையாளரா வாய்மையாளரா இருந்தாருங்கிறத சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் அந்த உண்மைத்தன்மையும் வாய்மைத்தன்மையும் சொல்லி கொடுத்ததோட தொழுகையை ஏவக்கூடியவரா, ஜக்காத்தை கொடுங்கன்னு ஏவக்கூடியவர்களா தன்னுடைய குடும்பத்தார வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 20வது அத்தியாயத்துல 132வது வசனத்துல இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே தொழுமாறு உங்களுடைய குடும்பத்தாரை ஏவுங்க, அதுல பொறுமையும் அந்த இபாதத்தை செஞ்சு வாங்கங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அவர் இரவில் எழுந்து தொழுகிறார், தன் மனைவியையும் எழுப்பி விடுகிறார், அவள் எழுந்திருக்க மறுக்கும் போது அவளுடைய முகத்துல தண்ணீரை தெளிக்கிறார். அதே மாதிரி ஒரு பெண்ணும் அவளுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக, அவள் இரவில் எழுந்து தொழுகிறாள், தன்னுடைய கணவனை எழுப்புறா, ஆனா அவள் எழுந்திருக்க மறுக்கும் போது அவளுடைய முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறார். இப்படிப்பட்ட ஆணுக்கும் இப்படிப்பட்ட பெண்ணுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து நீங்க உங்களுடைய குடும்பத்தார தொழுகை ஏவுங்க, அதுல பொறுமையா இருங்க. ஏன்னா தொழுகை அவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். தொழு மாதிரி நீங்களும் தொழுவுங்க, உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுகை ஏவுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கான் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் இரவில் எழுந்தார், தன் மனைவியை எழுப்பி விட்டார், இருவரும் சேர்ந்து 2 ரக்காத்துகள் தொழுதார்கள், அவ்விருவரும் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறும் ஆண்கள் அதிகம் நினைவு கூறும் பெண்கள் பட்டியலில் பதிவு செய்யப்படுவார்கள். அறிவிப்பாளர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபூ தாவூத், இப்னு மாஜாவுல பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் எந்திரிச்சு
தானும் தொழுகிறதோட தன்னுடைய மனைவியும் எழுப்பி விட்டு 2 பேரும் சேர்ந்து 2 ரக்காயத்து தொழுதா. நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், 22ஆம் ஜுஸ்ல எடுத்து முதல் பக்கத்துல பாருங்க, அதுல இருக்கும். அப்போ அந்த வசனத்துக்கு பொருத்தமானவர்களா அந்த பட்டியல்ல பதிவு செய்யப்படுவாங்கன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்ற அளவுக்கு இந்த தொழுகை மானக்கேடான விஷயத்தை தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழுகை உங்களுக்கு தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் எல்லா இடத்துல உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் மற்ற வசனத்துல சொல்லியிருக்கான். இந்த தொழுகை எல்லா இடத்துல நமக்கு நெருக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல மிகப்பெரிய ஒரு பரக்கத்தையும் வச்சிருக்காங்கிறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த தொழுகையை கொண்டு ஏவக்கூடியவர்களா, ஜகாத்தை கொடுக்க ஏவக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. அதே வரிசையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுமாறு கட்டளை இடுங்க, அதுல உறுதியா பொறுமையா இருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அதையே அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சமுதாயத்துக்கு அழகான முறையில சொல்லி அதை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்குரிய மிகப்பெரிய சிறப்புகளையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் குடும்ப பெண்களா இருக்கக்கூடிய சகோதரிகளான நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இரவு நேரத்துல மற்ற நேரம் பர்லுகளை கரெக்டான தொழுகக்கூடிய ஒரு அழகான பண்புடைய பெண்களா இருப்பதோட இரவு நேர தொழுகையிலையும் நாமும் இருந்து தொழுது அழகான பண்பான முறையில அன்பான முறையில நம்முடைய வீட்டு ஆண்களையும், நம்முடைய பிள்ளையா இருக்கலாம், நம்முடைய சகோதரனா இருக்கலாம், நம்முடைய கணவரா இருக்கலாம், ஒவ்வொருத்தரையும் அழகான முறையில அந்த தொழுகைக்காக எழுப்பி விடக்கூடியவர்களா, இன்னும் கணவனும் மனைவியும் சேர்ந்து 2 ரக்காய் தொழக்கூடியவர்களா, அல்லாஹுடைய இந்த வசனத்திற்கு எந்த அளவுக்கு அழகா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. இந்த 2 பேரும் அல்லாஹுவை நினைவு கூறும் போது 2 ரக்காய் தொழும் போது அல்லாஹ் அந்த 2 பேரையும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த பெண்கள்ங்கிற அந்த பட்டியத்துல பதிவு செய்வான். அப்படின்னா அந்த பட்டியலில் பதிவு செய்யக்கூடிய நன்மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கிவை. யா அல்லாஹ் இந்த வசனத்தை கேட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ கேட்டோம், நல்லா இருந்துச்சு, நினைவூட்டலா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மட்டும் போகாம இதை அமல் செய்யக்கூடிய ஒரு பெண்களா நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போம். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உண்மையாளர்கள் ஆக்கிவை. யா அல்லாஹ் வாய்மையாளர்கள் ஆக்கிவை. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எதை வாக்கு கொடுத்தோமோ அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதை பேணக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைத்து யா அல்லாஹ் தொழுகை விஷயத்தில் கவனமாக நாங்களும் தொழுது எங்கள் குடும்பத்தார்களையும் அதன் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக ஏவக்கூடியவர்களாக எங்கள் அனைவருக்கும் நீ அதை அழகிய முறையில் இந்த செயல்களை செய்வதற்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களிடமிருந்து எங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஒவ்வொரு அமல்களிலும் இஹ்லாஸ் என்று உள்ள தூய்மை தந்தருள்வாயாக. தக்குவாவோடு அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் மீது நீ பொருந்தி கொண்ட யா அல்லாஹ் நீ எங்களை பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ எங்கள் மீது புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ பொருந்தி கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி அருள்புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.